நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இது எவ்வளவு? 6 மைனஸ் 4 1 2 3 4 மீதி எவ்வளவு இருக்கு? எழுது. இது எவ்வளவு? 6 மைனஸ் 3 1 2 3 பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 3 அதை எழுது. ஏன் வேலு அடிச்சிங்க? So 66 minus கேக்குறாங்களா? பதில் சொல்லுங்க. பிருந்தா, பிரசாத், ரெண்டு பேரும் உள்ள போய் படிங்க. அவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கட்டும். நாம பேசும்போது இவங்க இங்க இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கணும். அவங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவன் ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டான், அதான் அடிச்சேன். தப்பா நடந்தா யார வேணாலும் அடிப்பீங்களா? நீயும் தப்பு பண்ணி பாரு, எப்படி அடிக்க போறேன்னு தெரிஞ்சுக்குவேன். பசங்களுக்கு நல்ல அம்மாவாயிரு, நல்லதை சொல்லி கொடு. இல்லனா என்ன பண்ணுவீங்க? பிரபா, ஏன் ஒரு முகத்தை தான் நீ பாத்திருக்க. இப்படி திமிராவே பேசிக்கிட்டு இருந்த இன்னொரு முகத்தையும் காட்ட வேண்டி வரும். ஆமா, இவருக்கு அப்படியே 6 முகம். பாப்பா, இவர் நல்லா தட்டி கேளு பாப்பா. ஸ்ரீரங்கத்துல ஏன்னு கேட்க ஆள் இல்லாம அனாதையா இருந்த உங்களுக்கே இவ்வளவு திமிர் இருந்தா, தங்க தட்டிலேயே சாப்பிட்டு வளர்ந்த எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? ஆமா ஆமா, இப்போ உன் வீட்டுக்கு போய் பாரு. நீ பணக்காரியா பிச்சைக்காரியான்னு தெரியும். உங்க அப்பா செத்தா கூட நீ அவர் முகத்துல முடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பணக்காரியா, பெரிய பணக்காரி. இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துனா ஒருவேளை சாப்பாடு போடுறது கூட யாருமே கிடையாது. இவருக்கு மட்டும் அப்படியே 1008 பேர் ஒரு கையில நெய்யும் ஒரு கையில தலவாடை இலைய வச்சுக்கிட்டு சோறு போட வெயிட்டில் இருக்காங்க. ஆடா போயா. ஆமாண்டா, எனக்கு 1000 பேர் இருக்காங்க. என் ராமு இருக்கா, என் சாரதா இருக்கா, என் மீனு குட்டி இருக்கா. நான் எப்ப வேணா அவங்க வீட்டுக்கு போவேன், உரிமையோட உட்காந்து சாப்பிடுவேன். உன் பாப்பாவுக்கு வான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு நாதி இருக்கா? என்ன எதுக்காக மத்தவங்க வான்னு கூப்பிடணும்? நான் சம்பாதிக்கிறேன், நான் பியூட்டி பார்லர் வச்சு நடத்துறேன். என்னால அவங்கள மாதிரி 10 பேருக்கு சாப்பாடு போட முடியும். ஏன் உங்களுக்கே நான் தானே சாப்பாடு. போதும் போதும் போதும். இந்த குடும்பம் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். சாரதா பேங்க்ல போட்ட பணத்தை எடுத்து தானே இந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்க. கழுத கழுத, அனாத கழுத. யார பார்த்து அனாதைங்கிறீங்க? எனக்கு வேலுவும் என் பையன் பிரசாதும் இருக்காங்க. ஆமா ஆமா, தப்பு தப்பா சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த நொண்டி பையன், நீ சொல்றதை கேட்டு கெட்டு போறதுக்கு இந்த பையன். போதும், 2 பேரே போதும். இந்த 2 பேரும் பண்ண போற தப்பால உன் வாழ்க்கை அழிய போகுது. அப்ப நீ அனாதையா நிக்க போற. நீ அப்ப எதுக்கு? நீ இப்பவே நீ அனாதை தான். அனாதை கழுத கழுத. உள்ளவன் உங்களோட குடித்தனம் நடத்துவானா? பிரபா, நீ எங்க இருக்க பாத்தியா? நடு ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஏகிட்டியா பந்தம் போடுற? நீ என்ன ஜெயிக்க முடியாது. நீ ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. இப்போ அது புரியுதா பிரபா? நான் இல்லன்னா நீ ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும். எனக்கு என் ராமு இருக்கா, சாரதா இருக்காங்க, என் மீனு குட்டி இருக்கா. உனக்கு யார் இருக்கா? யாரும் இல்ல. நீ ஒரு அனாதை 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 கழுத. இத பாரு, வேலுமணி தான் உனக்கு சகுனி. முதல்ல அவனை வெளியில அனுப்பு. கிருஷ்ணா கூட ஒழுங்கா குடும்பம் நடத்து. நீ ஒரு பொண்ணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு பொண்ணா நடந்துக்கோ. நீங்க எங்க பிரபாவதி ஆண்டி இல்ல. நீங்க எங்க ஃப்ரெண்டே இல்ல. நீங்க ஒரு பிச்சைக்காரி. நாங்க கிருஷ்ணா வீட்ல நீ ஒரு அனாதை, நீங்க ஒரு பேய், நீ ஒரு பிசாசு, நீங்க ஒரு ராட்சசி, நீ ஒரு குரங்கு.
பார்த்தா பாவமா இருக்கு. சித்தி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவங்க உங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவாங்க. சித்தி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஸ்ரீ அங்க பாரு. பிருந்தா இங்க வா. எங்களோட சேர்ந்து சாப்பிடுறியா? பிருந்தா, ஏன் சாப்பாட நீ சாப்பிட்டு ஓ சாப்பாட நான் சாப்பிடுறேன். என்னென்ன ஸ்ரீ? பரவாயில்ல தம்பி தானே, குடு. இந்தா. என்ன வெறும் இட்லி தான் இருக்கு? வீட்ல அம்மா சமைக்கிறது இல்ல. ஏன்னு அப்பா கேட்டா அம்மா திட்டுவாங்க. அதனால நாங்க வெளியே தான் போய் சாப்பிடுறோம். இது கூட கடையில வாங்கின சாப்பாடு தான். சரி, இது ஓரமா வச்சிடலாம். எங்க சாப்பாடே சாப்பிடலாம். இந்தா பிருந்தா கிட்ட கொடு. இந்த இதை நீ சாப்பிடு. இந்தா ஸ்ரீ. பிருந்தா வாடி. வாடினா அண்ணா நீங்களே எங்க கூட வந்து சாப்பிடுங்க அண்ணா. நீ சும்மாரு. இவங்களோட பேசவே கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து சாப்பாடு வேற சாப்பிடுறியா? வாடி. அண்ணா பிருந்தா எங்க கூட சாப்பிட்டோம் அண்ணா. வாடினா அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அம்மா கிட்ட சொல்லிடுவேன். நீ வா. ஒழுங்கா வாடி. அம்மா கிட்ட வாங்கடி. வா வாடி. வணக்கம் கோபால். வணக்கம் வீரப்பண்ண. நடிகர் ராஜ்குமாரை ரிலீஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ரிலீஸ் பண்ணலாம். என் கோரிக்கையெல்லாம் நிறைவேறணுமே. உங்க கோரிக்கை சொல்லுங்க, அரசாங்கத்திட்ட சொல்றேன். ஒரு மூட்டை சாக்லேட் வேணும். நிறைய டாய்ஸ் எல்லாம் வேணும். ஒரு மூட்டை பட்டாசு வேணும். ஒரு மூட்டை கடலை மிட்டாய் வேணும். என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் கம்மியா மார்க் வாங்கியிருக்காங்க. அவங்களாம் பாஸ் ஆகணும். நானும் பாஸ் ஆகணும். யாரும் ஃபெயில் ஆகக்கூடாது. இதான் என் கோரிக்கை. அது சரி, ராஜ்குமாரியை விடுதலை பண்ணுங்க. முதல்ல இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுங்க. 108 நாள் கழிச்சு விடுதலை பண்ணுமா வேணாமான்னு சொல்றேன். அப்ப நான் வரேன்னே. ஓ முருகா முருகா. ராஜகுமாரி, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு எந்த குறையும் இல்ல. சரி, நான் வரேன். டிஷு 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 டிஷு. என்ன ஸ்ரீ மதுரை வர மாதிரி மீசி விட்டிருக்க? நான் மதுரை வீரல்லப்பா, வீரப்பன்பா. ஓ ரோஜா, என்ன விளையாட்டுமா அது? சும்மா தானா? பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. மத்தியானம் கொடுத்தமிச்ச சாதம் கூட சாப்பிடவே இல்லை. பிருந்தா பிருந்தான்னு அழுதுட்டு இருந்தாங்க. அதான் பசங்க சந்தோஷமா இருக்குமே நான் தான் விளையாட சொன்னேன். சரி வாங்க. வாமா. மத்தியானம் ஏன் சாப்பிடல? நாங்க லஞ்ச் சாப்பிட போனோமா, பிருந்தா வந்தாளா, எங்க சாதத்தை பிருந்தாக்கு கொடுத்தோமா, பிருந்தாவும் சாப்பிட்டாளா. பிரசாத் வந்து 4 அரை கொடுத்து கண்டவங்க சாப்பாட்டுலாம் சாப்பிட கூடாது, பிருந்தா இழுத்துன்னு போயிட்டான். பிருந்தாவை பார்க்க பாவமா இருந்துச்சா, அதனால தான் நாங்க சாப்பிடல சித்தி. பரவாயில்ல, இந்தாங்க இந்த சாக்லேட் சாப்பிடுங்க. எங்களுக்கு சாக்லேட்லாம் வேணாம், பிருந்தா தான் வேணும். இந்த பாருங்க, நீங்க என்ன விட்டுட்டு போனீங்கன்னா நான் அழுவேன்ல. குழந்தைங்கள அம்மா கிட்ட இருந்து பிரிக்க கூடாது, அது பாவம்.
யார் யார் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். அதான் மரியாதை. புரிஞ்சுதுங்களா? சரி, சாக்லேட் சாப்பிடுங்க. நான் வந்து டிஃபன் செஞ்சு கொடுக்குறேன். ஏன் பாப்பா மூட் அவுட்ல இருக்க? என்ன விஷயம் சொல்லு, நான் சால்வ் பண்றேன். முதல்ல நல்ல வக்கீலா பாரு. வேணாம் பாப்பா, நம்ம மாப்பிள்ள பாவம். அவர் டம்மி மாப்பிள்ள தான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு ஒரு டம்மி அப்பா வேணாமா? வெறும் பிரசாதம் போட்டா அசிங்கமா கேவலமா இருக்கும். கே பிரசாதன் இனிஷியல் போடுறதுக்கு அவர் வச்சுக்கலாம். அவர் டைவர்ஸ் பண்ணாத பாப்பா. அந்த ஆளை டைவர்ஸ் வேற பண்ணணுமா? சாரதா கிட்ட இருந்து எப்படியாவது சொத்தை பிரிச்சு வாங்குறதுக்கு தான். ஒரு நல்ல வக்கீலா பாரு. அதுக்கா நீ வேற என் ஃப்ரெண்ட் சட்ட ஆலோசகர் ரத்னசுவாமி MABL வயசானவர் இருக்காரு சொன்னனே, அவர் சாதாரண ஆள் இல்ல. சட்டத்தோட ஓட்டையெல்லாம் ஒண்ணா பொறுக்கி பாக்கெட்ல வச்சிருக்காரு. சட்டத்தோட பழைய பக்கங்களை புரட்டி 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 விளையாடுவார். இந்த கேஸ் சாதாரண பசங்க தரக்கூடாது, ஏன்னா புது பசங்க தோத்துருவானுங்க. இந்த ஆள் பெரிய கில்லாடி, அடிச்சா கண்டிப்பா ஜெயிச்சிருவான். ஒன்னு அந்த ஆளுகிட்ட கூட்டு போறேன், நீ பேசி அப்பாயின்மெண்ட் வாங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். நான் எதுக்கு அவர்கிட்ட பேசணும்? நீயே எல்லாத்தையும் பேசி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிடு. ஆமா, நம்மளை பத்தி எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டு அவர்கிட்ட மொத்த டீடைல்ஸ் சொல்லிட்டேன். ராமும் கிருஷ்ணாவும் ஸ்ரீரங்கத்தில இருந்து கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி வந்ததுல இருந்து, 2 பேரும் சேர்ந்து லாட்டரி அடிச்சதுல இருந்து, நீ போட்ட பிச்சையில 2 பேரும் சேர்ந்து வளர்ந்ததுல இருந்து, 2 பேரும் சேர்ந்து காவேரி கார்மெண்ட்ஸ் வாங்கினதுல இருந்து, செகண்ட் யூனிட் 2 பேரும் சேர்ந்து வாங்கினதுல இருந்து, 2 பேரும் சேர்ந்து சாரதா இல்லம் கட்டினதுல இருந்து, 2 பேரும் கஷ்டப்படும் போது ஒன்னா இருந்தாங்க. இப்ப பெருசா வளர்ந்த உடனே ராமு கைட்டு விட்டாங்க மாப்பிளைய. எங்க குடும்பம் அம்போன்னு நடுத்தல நிக்குது சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாப்பா. அவர் என்ன சொன்னாரு? அவரு சொத்துக்களோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கேட்கிறாரு. ஒரிஜினல்ஸ் பூரா சாரதா கிட்ட இருக்கு, அவர் தரமாட்டான். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃப்ரெண்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கான், அவன் கிட்ட சொல்லி டூப்ளிகேட் வாங்கி கொடுத்தோம், கேஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். வேலு, சாரதாவையும் ராமுவையும் பழி வாங்குறதுக்கு இதான் கரெக்ட் சான்ஸ். இது வரைக்கும் கோட்டை விட்ட மாதிரி இதையும் கோட்டை விட்டுற கூடாது. அவ சொத்துல இருந்து நம்மளோட பங்கு நமக்கு வர வரைக்கும் அவங்க எதையுமே யூஸ் பண்ண முடியாதபடி ஸ்டே வாங்கிடு. அட நீ வேற பாப்பா, இந்த அட்வொகேட் ரத்னசுவாமி இருக்காரே சாதாரண ஆள் இல்ல, பழைய பெருச்சாளி. மெட்ராஸ் இருக்கிற முக்காவாசி கம்பெனி இவர் ஸ்டே வாங்கி தான் மூடி இருக்கு. நீ வேணா பாரு, இந்த கேஸ் சும்மா அடிச்சு தூள் கிளப்பிடுவாரு. நீ ஏன் கவலைப்படுற? இப்போ மனுஷன் மூச்சு விடுறதுக்கு மட்டும்தான் இவர் ஸ்டே வாங்கல, மத்த எல்லா விஷயத்துக்கும் ஸ்டே வாங்கியிருக்காரு. இந்த விஷயத்த சொன்னோம், அவர் கண்டிப்பா நடத்தி காட்டுவார். ஹாய் ஸ்வேதா, எப்படி இருக்க? உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. ஆமா, ஸ்ரீ எங்க? ஸ்ரீ விளையாடிட்டு இருக்கா. கிருஷ்ணா என் ஃப்ரெண்டு. Glad to meet you. Thank you uncle. Okay. எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்க கிருஷ்ணா. சாக்லேட் தானே இதோ. கிருஷ்ணா, இனிமே நீ எங்க வீட்டுக்கு வர மாட்டியா? ஏன் வர மாட்டேன்? கட்டாயம் வருவேன். அது நம்ம வீடுடா. அப்பா எப்படி இருக்காரு? அப்பா எப்பவுமே உங்க ஞாபகத்திலே இருக்காங்க. அன்னைக்கு நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பிரசாத் சாப்பிட்டானான்னு கேட்டாங்க. பிரசாத் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப பரிதாபப்பட்டாங்க. அப்புறமா சாப்பிடாமே போயிட்டாங்க கிருஷ்ணா. அப்படியா? நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். கிருஷ்ணா, காவேரி அக்காக்கு குழந்தை பிறக்க போகுது. தெரியும்டா, தெரியும். அந்த பாப்பாவை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். வெரி குட். இத பாருங்க, நானும் உங்க அப்பாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நீ, பிருந்தா, பிரசாத், ஸ்வேதா எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். இருப்பீங்களா? சரி கிருஷ்ணா. ஓகே. முத்தா, நீ பாய் கிருஷ்ணா. பாய் பிருந்தா குட்டி. டாடா கிருஷ்ணா. ஆமா, அண்ணாங்க. அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கான். ஓகே, நான் வந்துட்டு போறேன்னு சொல்லுங்க. பாய். பாய் கிருஷ்ணா. பாய் குட்டி. பாய் கிருஷ்ணா. டாடா. பாய் பாய். பாய் கிருஷ்ணா. பாய்.
நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? இருக்கேன். காவேரி உள்ளதா இருக்கா, தூங்கிட்டு. உனக்கு ஒரு சித்தி வேணும் தானே? கண்டிப்பா வேணும் தானே? வேணும் தானே? அப்ப நீ முதல்ல போய் குளிக்கணும். அப்பதான் ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல சித்தி கொடுப்பாரு. என்னோட காவேரி குட்டி நல்ல பிள்ளை தானே? வா போமா சித்தி. அழக்கூடாதுமா, என்னமா அது? வா வா அப்பத்த கிருஷ்ணா, படுத்துக்கமா, படுத்துக்க. என்ன கிருஷ்ணா அது மேல ஃபேன் ஓடுதுல்ல? இல்லம்மா, கொஞ்சம் வேத்த மாதிரி இருந்தது. எப்படி கிருஷ்ணா இருக்க? நல்லா இருக்கேம்மா. எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். கிருஷ்ணா, ஏன் நீ வந்து என்ன பாக்குறதே இல்ல? அதான் உன்னை பார்க்க இப்ப வந்துட்டேன். இரு குடிக்க ஏதாவது கொண்டு வேண்டாம் வரேன். வேண்டாம் வேண்டாம், உட்கார் உட்கார் உட்கார். என்ன கிருஷ்ணா? நான் இப்பதானே வந்திருக்கேன், பொறுமையா இருந்து சாப்பிட்டே போறேன். மாப்பிள்ளை எப்படி இருக்காருமா? நல்லா இருக்காரு, ஆபீஸ் போயிருக்காரு. மாதவனோட தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்க எல்லாம் காலேஜ் போயிருக்காங்க. மாமியார் உன்னை எப்படி பாத்துக்கிறாங்க? நம்ம பிரபா ஆண்டி கொஞ்சம் குழப்பி விட்டதுல டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. அப்பப்ப ஏதாவது பேசிடுறாங்க. அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தப்பு பண்ணிட்டேம்மா. பிரபாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். பண்ணாம இருந்திருந்தா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க. என்ன மன்னிச்சிடுறா. பரவாயில்ல கிருஷ்ணா. பிரசாத் எப்படி இருக்கான்? பிரசாத் ரொம்ப நல்லா இருக்கு. பிருந்தா? பிருந்தா தான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கா, காவேரி அக்காவை பார்க்கணும், காவேரி அக்காவை பார்க்கணும்ட்டு. கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஸ்கூல் இருக்குடாமா, இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். ஏன் கிருஷ்ணா, ஏன் நம்ம வீட்டை விட்டு வந்த? அங்கேயே இருந்திருக்கலாம்ல. இல்லம்மா, உன் பிரபா ஆண்டிய திருத்தவே முடியாது. அங்கேயே இருந்தா சித்திக்கு அப்பாவுக்கு தலைவலிதான். அதனாலதான் நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். உடம்பு பாத்தியா எப்படி இருக்குன்னு? ஏன் நல்லா இருக்க? நம்ம வீட்டை விட்டு வந்ததுல இருந்து நீ ஒல்லி ஆயிட்ட. இல்லம்மா, நீ அங்க இருக்க வேண்டாம், இங்கேயே என் கூடவே இருந்திரு கிருஷ்ணா. வரேம்மா, வந்து இங்கேயே இருக்கேன். ஆனா இப்போ இல்ல, கொஞ்சம் வயசாகட்டும், அப்போ தாத்தா வந்து இருக்கார் அப்படின்னு நீ என்ன கூப்பிடலாம். கிருஷ்ணா, நான் போய் காஃபி கொண்டு வரேன். வேண்டாம்மா, உட்கார் உட்கார் உட்கார். என்ன கிருஷ்ணா? இல்லம்மா, என் மீன்குட்டிய பார்த்து ரொம்ப நாளா சொல்லியா, என்னவோ உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. மறந்துட்டேனே. இந்த என்னது பாரு. கிருஷ்ணா, என்ன சின்ன கவரே நினைச்சிட்டியா? இங்க பாரு, என் சுண்டு வரல் கூட போல. இது உனக்கு இல்லம்மா,
இந்த மீன்குட்டிக்கு பிறக்க போற சின்ன மீன்குட்டிக்கு. அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு, அப்புறம் பாத்துக்கலாம்ல. அப்போ என்ன ஆகுமோ யாருக்கு தெரியும். கிருஷ்ணா, நீ அப்படிலாம் சொல்லாத. நீ 100 ஆயுசு வரைக்கும் இருப்ப. ஐயோ, நான் அதுக்கு சொல்லடா. அப்போ என் கையில காசு இருக்குமோ இல்லையோ, அதனாலதான் இப்பவே கொண்டு வந்துட்டேன். சித்தி உன்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே, உனக்கு மனசு கஷ்டமா இல்ல? பேசாம இருந்த என்ன, நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன், அதனாலதான். நான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா நீ காஃபி சாப்பிட மாட்டேன். இரு, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி சரி. டேய் இரு கிருஷ்ணா. இந்த என்ன வாழங்க கிட்ட இருந்து சத்தமே காணோம்? என்ன உம்முன்னு இருக்கீங்க? சித்தி, கிருஷ்ணா அங்கிள் ஸ்கூலுக்கு வந்தாரு. என்ன சொன்னாரு? எங்களுக்கு சாக்லேட் கொடுத்தாங்க சித்தி. ரொம்ப அழுதாங்க. பார்க்கவே பாவமா இருந்தது. பிரசாத்தோடய பிருந்தாவோடய ஃப்ரெண்ட்ஸா இருக்க சொன்னாங்க. பிரசாத்தோடயும் போய் பேசி பார்த்தோம். அவங்க கண்டபடி திட்டிட்டாங்க சித்தி. சித்தி, பிரசாத் அண்ணா ஏன் எங்களெல்லாம் திட்டுறாங்க? சின்ன பையன்பா, ஏதோ தெரியாம பேசிருப்பான். போக போக எல்லாம் சரியா போயிடும். சித்தி, கிருஷ்ணாவை பார்க்கணும் சித்தி, கூட்டிடுவாங்க சித்தி. நாளைக்கே கிருஷ்ணாக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றேன். போன்லாம் பண்ண வேண்டாமா, அவன் வரமாட்டான். நான் பேசுறேன். சார் வாங்க சார். வக்கீல் ஐயா ஃப்ரீயா இருக்காருங்களா? போய் பாருங்க சார். நல்லதுங்க, வா. வணக்கம் வக்கீல் ஐயா. வணக்கம் வணக்கம். வேலுவா, வா 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 வா. ஐயா, இந்த காவேரி கவர்மெண்ட் சமாச்சாரம் உங்ககிட்ட சொன்னனே, எங்க பாப்பா இவங்க தான். அப்படியா? வணக்கம்மா, உட்காருங்க. பாப்பா, நான் சொல்லல, ரத்னசாமி MABL மெட்ராஸ்ல மிகப்பெரிய VVVVVIP சாருதான். அப்புறம் என்னடா திருன்னு முழிக்கிற? எங்கடா என் குருதட்சணை? சார், உங்க குருதட்சணை அரைப்படி வேர்க்கல்ல கொண்டு வந்துட்டேன். சமத்து. அப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு சொன்ன கொண்டு வந்திருக்கியோ? கொண்டு வந்துட்டேன் சார். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கொண்டு வந்தேன். சார், எங்க பாப்பாக்கு நடந்த கொடுமை எங்க எதிரிக்கு கூட வரக்கூடாது சார். எங்க பாப்பாவோட மாப்பிள்ள கிருஷ்ணாவும் ராமும் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு புள்ளியார் சொல்லி போட்டதே எங்க பாப்பா தான் சார். அது நகையெல்லாம் அடமான வச்சு பணம் கொடுத்தது. அந்த மார்வாடி ரசீதி இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் சார். அது மட்டும் இல்ல, இந்த பிசினஸ்க்கு லோன் வாங்கி கொடுத்ததே எங்க பாப்பா தான் சார். அந்த பேங்க் மேனேஜர் எங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர். கூப்பிட்டா சாட்சி சொல்ல வருவார். ஆனா சார், இந்த உலகத்துல இப்படி கூட நடக்குமா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். போடா பைத்தியக்காரா, இதெல்லாம் லோகத்துல ரொம்ப சகஜம்டா. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பா, பிசினஸ் ஆரம்பிப்பா, ஓஹோன்னு வருவா, கல்யாணம் பண்ணிப்பா, பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் அவளை பிரிச்சுருவா. ஐயோ, சத்தியமா நீங்க சொன்ன வார்த்தை 100க்கு 100 உண்மை சார். இதான் நடந்துச்சு. இந்த குடும்பத்தை பிரிச்சதே அந்த சாரதான்ற கழக பொம்பளை தான் சார். இந்த வர்ற சம்பந்தப்பட்டவர் வராம நீங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கே, அதான் கேட்டேன். அந்த கொடுமையை ஏன் சார் கேக்குறீங்க? சிநேகிதன் இப்படி துரோகம் பண்ணிட்டானேன்னு ஷாக் ஆகி இடது பக்கம் கையும் காலும் விழுந்துருச்சு சார். அவரால் எங்கேயுமே போக முடியாது. ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் போறாரு. எங்க? பாத்ரூமுக்கு. அவருடைய மொத்த மூவ்மெண்ட்டே பெட்ரூம்ல இருந்து பாத்ரூம், பாத்ரூம்ல இருந்து பெட்ரூம், அவ்வளவுதான் சார். ஏண்டா, அவன் ரூமை கட்டிட்டு அட்டாச்சு பாத்ரூம் கட்டுவான். இவன் என்ன பாத்ரூமை கட்டிட்டு அட்டாச்சு பெட்ரூம் கட்டிருக்கானே? இது வர்றா, அதெல்லாம் முடியாது. கண்டிப்பா அவன் வந்துதான் ஆகணும். அவரோட வைஃப் நான் வந்திருக்கேன், அது போதாதா?
இல்லம்மா, நாளைக்கு கோர்ட்ல கேஸ்ன்னு வந்து வச்சுக்கோ, கிருஷ்ணா கூண்டுல ஏறி நமக்கு பாதகமா பதில் சொல்லிட்டான்னா அப்புறம் அங்க நான் இல்ல அவமானம் பண்ணோம். ஐயோ சார், இது உங்க கையில காலா நினைச்சு கேக்குறேன், நீங்க கை விரிச்சிடாதீங்க சார். அடே யாரா இவன் ஒருத்தன், அதெல்லாம் கையெல்லாம் விரிக்க மாட்டேன்டா. அதான் அப்பப்போ கள்ள வாங்கி கொடுத்துருக்கேன், கை விரிச்சிருவேன். அது இல்லம்மா, இதை பாருமா, இப்போ நாளைக்கே கோர்ட்டுக்கு வர வேண்டியதுன்னு வச்சுக்கோ, கோர்ட்ல கூண்டுல ஏறி நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஊருக்கு வந்தோம், 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சோம், 2 பேரும் சேர்ந்து தான் வீடு வாங்கினோம், பங்களா வாங்கினோம் அப்படின்னு சொல்லணும். அதையும் மீறி இந்த ப்ராப்பர்ட்டியில நாங்க பங்கு கேட்டோம், ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன்ட்டான். இதையும் மீறி இனிமே பணம் கேட்டு இங்க வந்தேன்னா உன்னை ஆளை வச்சு கொன்னுடுவேன்னு ராமு மிரட்டினா அப்படின்னு கிருஷ்ணா கூண்டுல ஏறி சொல்லுவானோ? கண்டிப்பா சொல்லுவார் சார். எங்க பாப்பா எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்லுவாரு சார். அப்புறம் என்னடா ஏன் கவலைப்படுற? இந்த பாருமா, நாளைக்கே ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சுடுறேன், ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கிடுறேன், அந்த சாரதா அக்கௌண்ட்ல விரலை விட்டு ஆட்டி போடுறேன். போ சார். உங்க ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா? படா மடையா, என்னடா பெரிய ஃபீஸ்? நீ தான் அப்பப்போ வேர்க்கடலை வாங்கி கொடுத்துட்டே இருக்கிய. கேஸ் முடியட்டும், அதுக்கப்புறம் ஃபீஸை பத்தி பேசிக்கலாம். சார், நாங்க ஜெயிச்சிருவோம்ல? என்ன இப்படி கேட்ட? இந்த ரத்தனசாமியை நம்புமா, நிச்சயமா ஜெயிப்போம். கோர்ட்ல கலக்கி போடுறேன், நீ கவலையப்படாம தைரியமா போயிட்டு வா. வரேன் சார். வரேன் சார். வா. வேலை ஒரு நிமிஷம், அடுத்த வாட்டி வரும்போது இந்த மாதிரி அரைப்படி வேர்க்கடலை எல்லாம் வாங்கிட்டு வராத, நன்னா ஒரு படி வேர்க்கடலை வாங்கிட்டு வா. அதுவும் எங்க வாங்குற தெரியுமா? இந்த சன்னதி தெருல முனையில ஒருத்தன் எப்பவும் கர 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 கரன்னு ஒரு சத்தத்தோட வருத்துன்னு இருப்பான், அவன்கிட்ட வேர்க்கடலை நன்னா இருக்கும், அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வா. என்ன நம்ம வக்கீல் நல்ல வக்கீல், ஃபீஸ் வாங்குறாரோ இல்லையோ வேர்க்கடலை மட்டும் கேட்டு வாங்கிடுவார். கல்யாணத்துக்கு முன்னாடி காவேரி உங்க 2 பேரும் மேலே சந்தேகப்படலையா? இவன் ஏதாவது கேட்டானா? அதை விடுங்க. இப்போ நீங்க 2 பேரும் தனியா பேசுறது, தனியா கார்ல போறது, இத பத்தி எல்லாம் நம்ம ஃபேக்டரி கக்கூஸ்ல ரொம்ப அசிங்கமா எழுதியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அதை பத்தி எல்லாம் ஏதாவது பேசுறாங்க? கிருஷ்ணாவை வர சொல்லுங்க. வரலாமா? உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. உட்காருங்க கிருஷ்ணா. என்ன இத்தனை நாள் பேசாதவ திடீர்னு பேசுறேன்னு பாக்குறீங்களா? எனக்கு எனக்கு உங்க மேல கோபம் இல்லை கிருஷ்ணா, வருத்தம் தான். அன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த வருத்தத்துல தான் இத்தனை நாள் நான் உங்ககிட்ட பேசாம இருந்தேன். அம்மா, அன்னைக்கு நான் அப்படி பேசுனது தப்புதான். வைதேகியை பார்த்ததுனால ராமு பெரிய குழப்பத்துல இருந்தான். அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணுமா வேண்டாமான்னு. அதே நேரத்துல அந்த புடவை பிரச்சனையும் வந்தது. அவனை காப்பாத்துறதுக்காக தான் அன்னைக்கு நான் அப்படி கோபமா பேசினேம்மா. அம்மா, நான் இப்பவும் சொல்றேம்மா, உங்க மேல எனக்கு அந்த மாதிரி எண்ணம் எப்பவும் இருந்தது இல்லம்மா. நீங்க எங்களுக்கு வழிகாட்டுற தாய். உங்களை அவமானப்படுத்தினா நாங்களே எங்களை அவமானப்படுத்திக்கிற மாதிரி. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி, வீட்டுக்கு வாங்க. ஸ்ரீனிவாசன் உங்களை பார்க்கணும்னு சொன்னா.
நீங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கீங்க. திரும்ப நாங்க வந்தா உங்க நிம்மதி சந்தோஷம் எல்லாம் கெட்டு போயிடுமா? நான் வரமாட்டேன். இன்னும் என் மேல உள்ள கோபம் போகலன்னு நினைக்கிறேன். வீட்டை விட்டு போக சொன்னதுனால தானே உங்களுக்கு கோபம்? இல்ல கிருஷ்ணா, நீங்க அந்த வீட்டுல இருந்தீங்கன்னா பிரபாவதி உங்களை என்னைக்கும் மதிக்க மாட்டா. என்னமோ நாங்க சாப்பாட்டு போடுறோம், அதனால உங்களுக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பா. இப்ப தனி கொடுத்துட போனதுனால அவ செலவு பண்ற ஒவ்வொரு காசும் நீங்க கொடுத்ததா நினைப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் அன்பாவும் நடந்துக்குவா. உங்க நல்லதுக்கு தான் செஞ்ச கிருஷ்ணா. அம்மா, நீங்க என்ன செஞ்சாலும் என் நல்லதுக்காகத்தான் செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா. ஆனாலும் நான் வரமாட்டேன். என் மேல மதிப்பும் மரியாதை இருக்குல்ல? ஐயோ, அது கண்டிப்பா இருக்குமா. சரி, அப்ப வீட்டுக்கு வாங்க. அது என்ன ஸ்ரீனிவாசா இங்கே உட்காந்துட்டு இருக்க? கிருஷ்ணா அங்கிள் வரார்ல? அவர் வருவாரு, வா உள்ள போலாம். இல்ல, நான் இங்க இருக்கேன். என்ன சரி நீங்க உட்கார்ந்துருக்க? கிருஷ்ணாவுக்காவா? வந்துருவான் வந்துருவான். கிருஷ்ணா, கிருஷ்ணா, உன்னை பார்க்கத்தான் வந்தேன். ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சீனிவாஸ் உனக்கு, ஸ்ரீ உனக்கு, எப்படி இருக்க? இந்தா உனக்கு. நல்லா படிக்கிறியா நீ? வாடா கிருஷ்ணா, வா 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 வா. போது வழி தெரிஞ்சுது. வாங்க கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. வாங்க வணக்கம். கிருஷ்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், உட்காருங்க. உரிமையா இருந்த இந்த வீட்டுல எல்லாரும் வா வான்னு கூப்பிட்டு என்ன விருந்தாளி ஆக்கிட்டீங்கல்ல. உன்னை யார் வரணும்னு சொன்னாங்க? நீ தான் பிடிவாதமா வந்துட்ட. சரி சரி, இப்போவாது வந்தியே, ரொம்ப சந்தோஷம். காஃபி கொண்டு வரேன். கிருஷ்ணா கதை சொல்லு. ஒரு கதை சொல்லு கிருஷ்ணா. கிருஷ்ணா கதை சொல்லணுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கிருஷ்ணா கதை சொல்லு. கதையா? Please, வேண்டாம்மா சும்மா வேண்டாம். இருக்கேளா? கிருஷ்ணாவை தொந்தரவு பண்ணக்கூடாது, புரியுறதா? கிருஷ்ணா, உங்களுக்கு வருத்தமே இல்லையா? இந்த வீட்டை விட்டு போயிட்டே, இங்க எல்லாரையும் பிரிஞ்சு போயிட்டே. அப்படி இருந்தும் உங்களால எப்படி சந்தோஷமா இருக்க முடியறது? கதை கேட்டீங்களே, கதை சொல்லட்டுமா? சொல்லு கிருஷ்ணா. ஒரு கிராமத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. மரம்னா? மரம்னா அன்னைக்கு நம்ம அடையாறு போய் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய ஆலமரம். அந்த மரத்துல சிட்டுக்குருவி, மைனா, புறா, காக்கா, அணில், மயில், அப்புறம் என்ன பறவை இருந்துச்சு? கிளி 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 இருந்துச்சு. கொக்கு கூட இருந்துச்சு. எல்லாம் அந்த மரத்தோட பழங்களை சாப்பிட்டுட்டு அதுலயே ரொம்ப
ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்ததாம். வெயில் காலத்துல அந்த மரத்துக்கு கீழே ஆடுங்க, மாடுங்க, மனுஷங்க, வரவங்க போறவங்க எல்லாரும் அந்த நிழல்ல தங்கிட்டு போவாங்களாம். ஒரு நாளைக்கு என்னாச்சா, ஒரு வேடன் அந்த மரத்துல இருந்த ஒரு அழகான மயிலை பார்த்து அதை எப்படியாவது கொன்னுன்னு முடிவு பண்ணான். ஐயோ பாவம் கிருஷ்ணா, வேணாம் கிருஷ்ணா. கேளு, சும்மா இருடா, சரி, கதை சரி, கேளு, கேளு. அவன் ஒரு அம்பை எடுத்து அதுல நிறைய விஷத்தை தடவி அப்படியே அந்த மயிலை குறி பார்த்து விட்டானா. அந்த மயிலுக்கு என்னாச்சு? ஒண்ணும் ஆகல. அந்த சத்தத்தை கேட்டு எல்லா பறவைகளும் அப்படியே பறந்து போயிடுச்சான். மயிலுக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா அந்த வேட விட்ட அம்பு அந்த மரத்தை போய் குத்திருச்சு. அதுல நிறைய விஷம் இருந்தது இல்ல, அது அப்படியே இந்த மரத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாள்ல அந்த பழம், அந்த இலைங்க எல்லாம் அப்படியே கீழே விழுந்துருச்சு. பாவம் அந்த மரம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மரம் அப்படியே பட்டு கீழே விடுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன சொன்னாங்க, யாரும் அந்த மரத்துக்கிட்ட போகாதீங்க, போகாதீங்க, அது நம்ம தலைமையில விழுந்துரும் பயமுறுத்திட்டாங்க. யாரும் அந்த மரத்துக்கிட்டே போகாது. அது தனியா நின்றுட்டு இருந்தது. ஆனா ஒரு சின்ன கிளி அந்த மரத்து மேல உட்கார்ந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தது. ஏன் கிருஷ்ணா? உனக்கு இப்ப இந்த சந்தேகம் வந்தது இல்ல? ஆமா. ஆரம்பத்துல இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு கடவுள். அவருக்கும் இந்த சந்தேகம் வந்தது. நேரா இறங்கி வந்தார். அந்த கிளி கிட்ட கேட்டார், ஏம்மா எல்லா பறவைகளும் பறந்து போயிடுச்சு, நீ மட்டும் எதுக்கு இந்த மரத்துல இருக்கேன்னு. அதுக்கு இந்த கிளி என்ன சொல்லிச்சு தெரியுமா? எங்க தாத்தா இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு, எங்க அப்பாவும் இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு, நான் சின்ன குழந்தையில இருந்தே இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த மரத்துக்கும் எனக்கும் இருக்கிற ஒற்றுமைய யாராலையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிச்சான். கடவுள் சந்தோஷப்பட்டு அந்த மரத்துக்கு உயிர் கொடுத்தாராம். மறுபடியும் எல்லா பறவைகளும் வந்து அங்க வாழ ஆரம்பிச்சிருச்சான். அந்த மாதிரி எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இந்த வீட்டுக்கும் உள்ள ஒற்றுமைய யாராலையும் பிரிக்க முடியாது. என்ன பிரச்சனை வந்தாலும் யாரு என்ன சொன்னாலும் நான் இந்த வீட்டை விட்டு மட்டும் போகவே மாட்டேன். இப்ப புரிஞ்சுதாமா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த செயின் எவ்வளவு? 150 சார். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ஊறுகாய் கடை வைக்க போறீங்களா? அது ஒன்றும் இல்லை. மை ஒய்ஃப் இஸ் கேரிங், ஸோ ஐ எம் கேரிங் ஊறுகாய். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அது உனக்கு கொமட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான். இந்த பொம்மை மாதிரி நீ புஷ்டியா இருக்க வேணாமா சாப்பிட்டு அதான் வாங்கினேன். ஐயோ, எனக்கு ஊறுகாய் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சாப்பிட்றேன். ₹600 இருக்கா? எல்லாம் இருக்கு. நான் கார்ல இருக்கேன். ஓகே.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.